is the road point. வாங்கண்ணா வாங்க. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரியே ஆப்போசிட்டில் வந்து ஸ்கூல் இருக்குது பாருங்கள். சிபிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் மெட்ரிக் ரெண்டுமே அதுலேயே இருக்குது. அப்படியே வந்தோன்னா என்ட்ரன்ஸ். டைல்ஸ் எல்லாம் நிறைய வந்து இறங்கியிருக்கு. ஸோ டைல்ஸ் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது இன்னிலேருந்து டைல்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஹால். அண்ட் இந்த பார்ட் வந்தீங்க கிச்சன். ஸோ கிச்சன்லேருந்து அப்படியே அவுட் சைடு வந்து டோர் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே ஃப்ரெண்டு வீடு. எல்லாருக்குமே டைல்ஸ் வந்து இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு டைல்ஸ் ஒர்க் தான் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேயும் ஒரு கிச்சன் வரும் ஃப்யூச்சரில், பட் இப்போதைக்கு இல்லை. ஸோ அப்படியே இங்கே வந்தோன்னா இதுதான் பூஜை ரூமு. ஸோ பூஜை ரூம் எல்லாமே லைக் ஹுட் ஒர்க் இன்டீரியர்லேயே முடிஞ்சிடும். ஸோ வால் மாதிரி தனியாக கட்டுற மாதிரி வராது. நெக்ஸ்ட்டு நாங்கள் கட்டிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஸோ ஹாலில் இருந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் போகும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே கீழவே 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா எங்கள் சஷாங்க்குக்காக கட்டின ரூம் இது. சஷாங்க் இருக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டார் அவருக்கு தனியாக ஒரு ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அவர் இல்லைன்னு நாங்கள் இது வரைக்கும் நினைக்கவே இல்லை. அவருக்காக இது அவரோட ரூமு. ஸோ அவரோடது தனியாக அவர் படுத்திருந்த காட் இருக்குது, அவரோட கபோர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இங்கே வந்து வச்சுட்டு அவருக்காக இந்த ரூம் கொடுத்துருவோம். அண்ட் மோஸ்ட்டாக எந்த கெஸ்ட்டு யார் வந்தாலும் இங்கே படுக்க வந்து விட மாட்டோம். ஸோ அவரோட ரூம் அவரே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இது தான். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா ரைட்டு தான் சஷாங்க் ரூமு. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அத்தை மாமாவோட ரூமு. ஸோ அப்படியே இது வந்து ரெஸ்ட் ரூம். இன்னும் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகலை, பெண்டிங்கில் இருக்குது. அப்படியே மேலே போய் பார்க்கலாம். சேர்னோட ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா தனிஷ்காவோட ரூம். தனிஷ்கா மேடம்க்கு கொஞ்சம் பெரிய ரூம். பிகாஸ் அவங்களே நிறைய இங்கே வந்து பிரியுது. லைக் ஸ்டடி ரூமு அண்டு வாக்கின் வால்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்ட்டு இந்த ரூமில் எக்கச்சக்கமாக தனிஷ்காக்கு பிரியுது. அதனால் கொஞ்சம் பெரிய ரூமாக கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஃப்யூச்சரில் அவங்கள்தான் பெருசாக தேவை. அதனால் அப்படியே வந்தோன்னா பாப்பாவோட ரெஸ்ட் ரூமு நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ ஆக்சுவலி என்னோடய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஏதோ சம் ஒர்க் போயிட்டுருக்கு அண்ட் டைல்ஸ் ஒர்க் போகுது. அதுக்குள்ளே போய் இன்றைக்கி காமிக்க முடியாது, பட் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எப்போ வைட்டியில் இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். எப்போ வேணாலும் நான் எடுத்து பார்த்துக்கலாம். அதனால தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பார்ட் வந்து வாக்கின் வால்ட்ரோப் வரும். அப்படியே ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க் போயிருக்கு.
அப்படியே இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய டைலரிங் பியூட்டிஷியன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்காக இந்த ஏரியாவை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து நிறைய கபோர்ட்ஸ் வரும் அண்ட் என்னோடய டைலரிங் மிஷின் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் பியூட்டிஷியன் கிளாஸ் எடுத்தோன்னா அழகாக வந்து இங்கே வந்து உக்காந்து அவங்க இது பண்ணுற மாதிரி இங்கேயும் ஒரு ஏரியா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பால்கனிக்கு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலி 5 வீடு ஒன்றா கட்டிகிட்ருக்கோம். 5 பேர் 5 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கட்டிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் சேமாக இருக்கும். பட் இன்சைடு வந்து எல்லாருமே அவங்களோட ஸ்டைல்ஸில் கட்டிகிட்ருக்காங்க. ஒருத்தருக்கு எப்படி ஐடியாஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ 5 வீடுமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அப்படியே மொட்டை மாடி போகலாம். இதுதான் மொட்டை மாடி. ஸோ ஆக்சுவலி மேலேயும் ஒரு ரூம் போட்டிருக்கோம். லைக் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹோம் தேட்டர் பண்ணுற ஐடியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு ஹோம் தேட்டரு இப்போதைக்கு ஐடியா இல்லை. கெஸ்ட்டுங்க நிறைய வருவாங்க. பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லாஸ் எல்லாமே அதிகம் அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு ஸ்டே ஆகிற மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரூமை வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நல்லா பெருசாக இருக்குது ரூமு. ஸோ வரவங்க ஸ்டே ஆகிறதுக்காக இந்த ரூம். அப்படியே வந்துட்டோம்னா மொட்டை மாடி. ஸோ இதுக்கு பயங்கரமாக ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு நான் சொல்லலை, அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். வீடு ஃபினிஷ் ஆகிட்டு கிரகப்பிரவேசம் அன்றைக்கி வந்து நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். ஸோ அந்த டெட் அண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு லைக் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இயற்கையான காற்று வந்து இங்கே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கவே இருக்காது. அண்ட் ஏர் பொல்யூஷன் இருக்கவே இருக்காது. நாய்ஸ் பொல்யூஷனோ ஏர் பொல்யூஷனோ எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இங்கே இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடுங்கள்லாம் தெரியும். அது ஒரு சின்ன கிராமம், காலஸ்திபுரம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 வீடு இருக்கும், அவ்வளோதான். சொல்கிற மாதிரி பெருசாலாம் இல்லை. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எங்களோட லைஃப்பை நாங்கள் மூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் சொல்லியிருந்தவங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்ட்டு. ஸோ ஸ்கூல் பசங்க இருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஸோ எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. இப்போதைக்கு எதுவுமே விவசாயம் பண்ணல, ஃப்யூச்சர்ஸில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா இந்த சைடு 3 வீடு இருக்கும், தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி 2 வீடு கம்ப்ளீட் ஆனது தெரியும். அதுக்கடுத்து வந்து இன்னொன்று வந்து போயிட்டே இருக்குது. நீலகிரி தைலம் நிறைய இருக்குது பாருங்கள். எப்போல்லாம் நம்ம நினைக்கிறோமோ போய் பறித்து எடுத்துகிட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு செமையாக தலை குளித்தோன்னா பிடிச்சிருக்கிற சளி, தலைவலி, முதுகு வலி, கை கால் வலி, உடம்பு வலி அப்படின்ற எல்லாமே நம்மளை விட்டு ஓடிடும். ஸோ நீங்கள் யாரானா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நீலகிரி தைலத்தை வந்து அந்த இலையை வந்து கொதிக்க வச்சுட்டு குளித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.